ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகே அழகே சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் அவங்களோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது மதி வந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ அளவு அப்படின்னு எல்லாமே கேட்டு கேட்டு சமைக்கிறாங்க. கேட்டு சமைக்கிறத பார்த்துட்டு சுரேஷோட மாமியார் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கு நானே சமைச்சிட்டு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மலர் வராங்க. நான் வேணால் சமைக்கட்டுமா அப்படின்றாங்க. இருக்கிற வேலையை செஞ்சு முடி, இதெல்லாம் அவள் பார்த்துப்பா அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க அப்படின்ட்டு மதி வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட உடனேயே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. மலர் வந்து இவளுக்கு எதுவுமே செய்ய தெரியாது, ஆனால் இப்படி வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இது என்ன போய் செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னா அமைதியாகவே இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இவ ரொம்ப கஷ்டப்பட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மலர் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்ன அண்ணி, சமையலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஆனால் அண்ணி, எல்லாரும் இத்தனை வருஷம் உங்களோட சமையலை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வேற ஒருத்தரோட சமையல் சாப்பிட போகிறாங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னுட்டு எனக்கு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு ரேவதி கிட்ட மலர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷோட அம்மா வராங்க. என்ன சாப்பாடு செஞ்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் செஞ்சாச்சு, ரெடியாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போது பரிமாற வேண்டியது தானே அப்படின்றாங்க. கரெக்டாக சுரேஷும் வராங்க. இதோட இந்த ப்ரோமோ